இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட்ல பேசிக் லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழ்ல எப்படி ஆக்காய்க்கு காங்கச்சா படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஏபிசிடி படிக்கிறோமோ அதே மாதிரி ஷார்ட்ஹேண்டுக்குன்னு தனியா ஸ்ட்ரோக்னு இருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. நம்ம இதை தெளிவா படிச்சாதான் நம்ம ஒவ்வொரு அடுத்த லெவல் போறப்ப வேர்ட் ஜாயின் பண்ணிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரொனன்சியேஷன், அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க பேசுறாங்களோ அதை வந்து நம்ம ஷார்ட் ஹேண்டா எழுதணும். இதுதான் பேசிக், இதோடைய ரூல். அதாவது அவங்க ஒரு வேர்டை வந்து நம்ம அழுத்தமா சொல்லும் போது அந்த ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம், சிம்பிள். அதை வந்து அழுத்தமா எழுதணும். அதே லைட்டா சொல்லும் போது லைட்டா போடணும். ஓகேங்களா, இது அதோட பேசிக் ரூல். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பி. ஓகேங்களா, மேல இருந்து கீழே லைட்டா. ஓகேங்களா, மேல இருந்து கீழே. அடுத்து இந்த பி, பி அப்படின்னு சொல்லுவோம். அதே கொஞ்சம் அழுத்தமா திக்கா போடணும். ஓகேங்களா, இதுதான் பேசிக் ரூல். இதோடைய அளவு பாத்தீங்கன்னா 0.6 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, அதிகமா இருக்கக்கூடாது. அதிகபட்சமா 0.6 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா, அதாவது லைட்டா சொன்னா இந்த பி வந்துச்சுன்னா பென்சிலுக்கு வர பி லைட்டா போடணும். அதுவே இந்த பி பால் வர வந்துச்சுன்னா அது கொஞ்சம் திக்கா போடணும். இதான் பேசிக். அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த ஒவ்வொரு வேர்டும் கம்ப்ளீட்டா ஒரு ரூல்டு நோட் வாங்கிக்காங்க. பிளஸ் ஸ்டெனோ பென்சில் தனியா வைக்குது, அதே வாங்கிக்காங்க. ஓகேங்களா, ஈவன் நம்ம நார்மல் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெனோ பென்சில் எழுதுறப்ப இந்த ஸ்ட்ரோக் அழுத்தமா போடுறப்ப ஸ்ட்ரோக் அழுத்தமா வரும், திக்கா போறப்ப திக்கா வரும். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் முடிஞ்சா 1 பேஜ் எழுதுங்க. ரூல் நோட்ல கம்ப்ளீட்டா 1 பேஜ் ஃபுல்லா எழுதுங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் ஈவன் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் கம்ப்ளீட்டா 1 பேஜ் எழுதுங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் ஒரு ஹாஃப் பேஜ், இந்த ஸ்ட்ரோக் ஒரு ஹாஃப் பேஜ். ஓகேங்களா, ஒரு பேஜ்ல 2 ஸ்ட்ரோக் எழுதலாம். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா டி ஸ்ட்ரைட்டா மேல இருந்து கீழே. ஓகேங்களா, ஏரோ மார்க் போடுறேன் மேல இருந்து கீழே. இந்த டி வந்து டெல்லிக்கு வர டி வந்துச்சுன்னா திக்கா. ஓகேங்களா, இது அப்படி கம்ப்ளீட்டா ஒரு பேஜ் ஃபுல்லா அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா சே. அதாவது இந்த சே இது சே, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்டை நம்ம ரைட் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது நம்ம இது என்ன மீனிங் எப்படி டிஃபரன்ஸ் பண்றது நம்ம போக தெரியும். ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒவ்வொரு லெசன் இருக்கு உள்ள. சரிங்களா, சே இது வந்து லைட்டா போகணும். இந்த ஜே அப்படின்னு வந்துச்சுன்னா திக்கா போகணும் இந்த சைடு. ஓகேங்களா, ஏரோ மார்க் போட்டுருக்கேன். அப்படி கம்ப்ளீட்டா எழுதுங்க. அடுத்து கே, கேனா லைட்டா. இந்த ஜி ஜிஏ ஒயின் கேன்னு சொல்றோம்ல, அப்போ திக்கா போடணும். இந்த கே வந்து லைட்டா, இந்த கேன்னு வந்தா திக்கா. அடுத்து எஃப், எஃப்னா இப்படி இந்த மாதிரி. ஓகேங்களா, ஏரோ மார்க் போடுறேன் இந்த மாதிரி போடணும். எஃப். இதுவே வீணா திக்கா, வீணா திக்கா. ஓகேங்களா, அடுத்து இத்துன்னு சொல்லுவோம். இத்து இதுலயே 2 இருக்கு. இது 2க்கான டிஃபரன்ஸ் ஒரு லெசனே உள்ள இருக்கு. நம்ம என்னன்னு தெளிவா பார்க்கலாம். இப்போ இதுக்கு இந்த மாதிரி போடுங்க. நம்ம இது பிராக்கெட் போட முடியல, இந்த மாதிரி போட முடியல, அந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த இத்து இந்த மாதிரி போடுங்க. ஓகேங்களா, அதுவே இந்த இத்து வந்துச்சுன்னா இதே திக்கா, இந்த இத்து வந்துச்சுன்னா இதுவே திக்கா. அடுத்து எஸ் இசட், இசட் ஜீல் அப்படின்னு இசட் தான் அப்படி எஸ் மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இதே ஸ்ட்ரோக் இப்போ ஆப்போசிட்டா க்ளோஸ் பிராக்கெட் போடுவோம்ல, இந்த எஸ்க்கு இது. அதே இந்த இசட் வந்துச்சுன்னா திக்கா. ஓகேங்களா, இதை கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, கம்ப்ளீட்டா நீங்க ஒவ்வொரு பேஜ் எழுதுனீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த அளவுக்கு இது ப்ராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு போக போக அடுத்த லெசன் ரொம்ப ஈஸியா இருக்கும்.